நந்தினி எங்கே போகிற? அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் மாமா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் போதும். போய் ஒட்டமாக பால் எடுத்து வரியா? பாலா? இப்போம்மா? இப்போ எதுக்கு? ஏக்கு கேட்பாங்க, குடிக்க தானே கேட்பாங்க. ஒரு தூரம் ஊற்றுறதுக்கா? தெரியாமல் கேட்டப்பா, எடுத்துகிட்டு வரேன். இந்நேரம் எப்போதும் குடிக்க மாட்டீங்களா, அதான் கேட்டேன். சரி போய் எடுத்துட்டோம். எப்போது போட்டு எட்டு வரல அதே மாதிரி எட்டுவேண்ணா. ம் சரி மாமா. மாமா எட்டு வந்துட்டியா? எடுத்துகிட்டு வந்துட்டேன், குடிங்க என்னங்க. சரி நீ கொஞ்சம் குடிக்க. வேண்டாம் மாமா, நீங்கள் குடிங்க. கொஞ்சமாக குடிங்க. இருக்கட்டும் மாமா, எனக்கு இப்போ தோணல, நீங்கள் குடிங்க. சரி அங்கே வை குடிப்போம். சரி இந்த பக்கம் வா, முன்னாடி வா. இந்த பக்கம் தான் நிற்கேன், உங்ககிட்ட தான் நிற்கேன், அப்புறம் என்ன? என்னன்னு கேட்டேன். எதை சொன்னாலும் எதிர்த்து கேள்விட்டு இருக்கு இதுக்கு. எது சொன்னாலும் பதிலுக்கு ஒரு கொஸ்டின். வானா வாயேன். என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சான்? என்ன வேலை பார்க்க நீ? நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு வேலையும் பார்க்கல. ஏன் அப்படி சொல்லிட்டேன்? வரமாட்ட. கிச்சனில் வேலை பார்க்க சொல்லலை. என்கிட்ட உன் வேலையை கட்டுறல ஆச்சு ஒன்று. நான் என்ன பண்ணேன் உங்களை? நீ ஒன்றுமே பண்ணலாமா? நீ ஒன்றுமே பண்ணாமல் தானே நான் இங்கே நிற்கேன். அதுவே இங்கே எவ்வளோ அழகாக இருக்கேன். இப்போ ஏக்கு இந்த ஐஸு? அழகாக இருக்குன்னு சொன்ன ஐஸ் வைக்கணும்னு அர்த்தமா? சரி இப்போ தானே கோயிலில் வரும்போது திட்டினேன். போங்க எல்லாத்தையும் கொடுத்து விட்டியாண்ணா? இருக்கு மாமா, நானும் எடுத்தாலும் வந்திருக்கேன். ஆனால் டேபிள் இருக்கு பாருங்க. ஏர்பின் எடுத்தலாம். அப்போ எனக்கு கொஞ்சம் வெட்டி வச்சுட்டு தான் கொடுத்து விட்டேன், ஆனால் வைக்கல. அதுக்குள்ளே நீங்கள் பால் கட்டிங்களா? அதான் கிச்சனுக்கு போயிட்டு வந்தேன், மறந்துட்டு. டெய்லி தான் வைக்க முடிய. இப்படி ஃபங்க்ஷனுக்கு வாங்கி தர ஏதாச்சும் வைக்கலாம்லாம். அதையும் மறந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க. என் தோட்டத்தில் கிடக்கலாம், அதை பறித்து டெய்லி வைக்க வேண்டியதானே தரையில. எதுக்கு மாமியால் மறுமணம் செடி வச்சு விளக்கிய? அது காலேஜ் போனால் ஞாபகம் வரும். சரி எது ஃபங்க்ஷன் வந்தாலும் ஞாபகம் வரும் பூ வைக்கணும்னு. இப்போ வீட்டிலே இருக்கோம்ல, எங்கே ஞாபகம் இருக்குது, மறந்துடுதலாம். டெய்லி வைக்கணும், புரியுதா? இப்போ எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்கலாம். சரி, இப்படி என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா எப்போ வேலை பார்ப்பியா? அப்படியா? வேலை பார்த்துருமா? ரெடியா? என்னது வேலையை பார்க்க சொன்னால் என்ன ரெடியான்னு கேட்கல இருக்கு. உட்காந்து வேலையை பார்க்க வேண்டியதானே நீங்கள்? இங்கே உட்காந்து பாருங்கள், நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இதோடு இருக்க முடியுமா? போகலாம், நைட்டி மாற்றிட்டு வரேன். உட்காந்து வேலை பார்க்கவா? அதுக்கு அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி பால் எடுத்து வந்தாச்சுலாம், அது நீங்கள் இன்னும் குடிக்கல, வேற என்ன வேணும்? வேற என்ன வேணுமா? வேலையை பார்த்துட்டு நீ பண்ணா எப்படி வேலை பார்க்க? வேலை பக்கத்துக்கு நான் எதுக்கு? நீங்கள் உட்காந்து பாருங்கள், நான் வாரேன், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காரேன். அட்ட மரமண்டல், சிஸ்டத்தில் வேலை பார்க்கணும் அவனை கூப்பிட்டு வரல. ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்கலாம் அவனை கூப்பிட்டு வரல. நம்ம ஊருக்கு பார்க்க தான் கூப்பிட்டு வந்தேன். வா. புரியலையே, என்னது நம்ம ஒர்க்கா? புரியலையா? புரியல மாமா, என்ன ஒர்க் இது? இன்னுமா உனக்கு புரியல? கூப்பிட்டு வந்தவன ஸ்வீட் சாப்பிட்டதான். அடி வாங்க போகிறீங்க, தூரப்பாங்க. இதுக்கு தான் என்ன கூப்பிட்டு வந்தீங்களோ? நான் வர மாட்டேன், போங்க, என்னை கொண்டு கோயிலில் விடுங்க. எப்படி சொல்லுதான்? கோயில் போறியா? இதுக்கு தான் கூப்பிடுதீங்கன்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கவே மாட்டேன். இதுக்கு தான் போதுக்கு முன்னாடியே வருவியா வர மாட்டேன்னு கேள்வி கேட்டிங்களா? சரி கேட்டேன், போறியா கோயில் போறியா? சரி வா, நான் கொண்டு விட்டுட்டு வரேன். வா. சாரி, உன்கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கணும் இல்லையா? விருப்பம் இருக்கா இல்லையான்னு. சாரிம்மா, வா கொண்டு விட்டு வரேன். அது அப்போ கொஞ்சம் மைண்ட் சரியில்லை எனக்கு, அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன். சரி வா, கொண்டு விட்டுட்டு வரேன். வா. விட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்க, வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க? இரு அங்கே எல்லோரும் கூடயும். நான் கொஞ்ச நேரம் வந்து தூங்கி எழுந்துச்சி வரேன். நீ எல்லாம் ஆரம்பித்தவொடனே கால் பண்ண நான் வரேன். என்ன மட்டும் அங்கே தனியாக விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து தூங்குவீங்களாம்? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? அங்கே தான் அம்மா பவி சௌமி எல்லோரும் இருக்காங்களா, அப்புறம் அவனை தனியாக விட்டு வரேன். உங்கள் கூட தான் இருப்பேன்னு உங்களுக்கே தெரியாதா? அப்புறம் விட்டுட்டு இங்கே வந்தால் நான் அங்கே எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் கூடயும் பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? பேசிச்சிருப்பேன், இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் நான் உங்களை தான் தேடுவேன். இங்கே வாங்க. இங்கே வந்தேன்னு வச்சுக்கோங்க, உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் மைண்டும் சரி இருக்காதுன்னு தெரியும். ஒரு வாரம் ஆயிடுச்சுலாம், அதனால தான். ஆனால் என்ன சொன்ன நீ? இதுக்கு தான் நான் கேட்டேன். வீட்டுக்கு வந்தால் நான் சொன்னது கேட்க மாட்டேன். நீ கேட்பேன்னு தானே சொன்னேன். சரி நான் அதுக்காக உனக்கு கட்டாயப்படுத்த விரும்பல. நான் சொன்னதை நீ செய்வேன்னு சொல்லியிருக்கேன், அதை வச்சு என்னால் கம்பல் பண்ண முடியும். நான் கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகே தான். வா கோயில் போகணும். உன்னை விட்டுட்டு நான் வந்துடுவேன். சரியா? நான் ரிட்டர்ன் வரேன். நார்மலாக உங்களை உட்காந்து பேசிவிட மாட்டேன், அதுதான் சொல்கிறேன். நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சி வரேன், நார்மல் ஆயிடுவேன். ஏன் இப்படி பேசுறீங்க? என்னாச்சு? புரியல என்ன கேட்க வரேன்னு. ஏக்காங்க மாமா என்னை கூட விட்டுட்டு வந்துடுவேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் ரொம்ப உங்களை தேடுவேன். நந்தினி, என் மைண்ட் ரிலாக்ஸாகவே இல்லை நந்தினி. நீ இங்கே இருந்தாலும் சரிப்பட்டு வராது, அங்கே நான் வந்தாலும் சரிப்பட்டு வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் தனியாக இருக்கனே.
என்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன. ட்ரை பண்ண தான் செய்தேன், முடியலையே. இத்தனை வருஷமாக கண்ட்ரோல் பண்ணி தான் இருந்தேன். உன்கிட்ட பேசுகிறத கூட கண்ட்ரோல் பண்ணி இருக்க தான் செஞ்சேன். இப்போ முடியலையே. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சி வரேன், சரி ஆயிடுவேன், நார்மல் ஆயிடுவேன். சரி விடுங்க, ஏன் இவ்வளோ இப்படி பேசுறீங்க? கஷ்டப்படாதீங்க. சரி வாங்க. இதுலேயும் நான் கஷ்டப்படல, உன்கிட்ட சொல்கிறேன், சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். சரி வாங்க, உங்கள் மைண்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். நீ எனக்காக வேண்டாம் நந்தினி, நான் கொஞ்ச நேரம் படுத்தனா சரியாக வந்துடுவேன். மாமா நீங்கள் இப்படி பேசாதீங்க. மட்டும் சிரிச்சாப்பில் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்தீங்க அப்போ தானே? எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? உள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட சிரிச்சாப்பில் இருக்கீங்க. எனக்கு தெரியக்கூடாதுண்ணா. இல்லை நான் கஷ்டப்படுவேண்ணா. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? என்னால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வாங்க, கஷ்டப்படாதீங்க மாமா. சரி, நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன், சரிங்களா? நந்தினி நீ எனக்காக பார்க்காத நந்தினி, சொன்னா கேளு. எதுக்கு மாமா இப்படி பேசுறீங்க? மாமா கஷ்டப்படவே கூடாது. வாங்க. மாமா என்னை சந்தோஷமாக பார்த்துக்குதலாம், நானும் என் மாமாவை சந்தோஷமாக பார்த்துக்கணும்ல. என்கிட்ட சொல்லுங்க மாமா, மனசுக்குள்ளே வைக்காதீங்க, சரிங்களா? ஏன் சந்தோஷம் மட்டும் உங்களுக்கு முக்கியம்னு சொல்கிறீங்களா? அப்போ உங்கள் சந்தோஷமாக எனக்கு முக்கியம் மாமா. நீங்கள் என்கிட்ட புரியாட்ட சொல்லிட வேண்டியதானே? எதுக்காக இப்படி மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்படுறீங்க? நீங்கள் சொன்னீங்களா, அதுக்காக தான் நான் என் பாட்டுக்கு இருக்கேன். இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன், நான் எதுவுமே எதிர்பார்க்கல. காலையில் இந்த டென்ஷன் படுத்திட்டேன் நந்தினி. மத்தியானம் சமாதானம் படுத்திட்டேன் உன்னை. இப்போ சாயந்தரம் வர அம்மா வர வந்து பேசினாங்கல்லாம், அதான் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு. சரி விடுங்க, உங்கள் சந்தோஷம் எதுவும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்கலாம் மாமா. என் சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் எனக்கு தெரியாமலே நீங்கள் நிறைவேற்றுறீங்க. அப்புறம் நான் தெரிஞ்சிக்க முடியாட்டாலும் எனக்கு புரியாட்டாலும் நீங்கள் சொல்லலாம்ல, நான் நிறைவேற்றி கொடுப்பேன், சரிங்களா? நந்தினி ஐ லவ் யூமா. ஐ லவ் யூ டூ மாமா. ஏன் நந்தினி என்னம்மா ஸ்வீட் காட்டலாம். நாளைக்கு எப்படி தான் இருக்க போறேன்னு தெரில. நாளைக்கெல்லாம் இப்படி கேட்குற மாதிரி கேட்க முடியாது. நாளைக்கு இதை விட அழகாக இருப்பீங்களா? ம், அப்போ எப்போதும் நான் அழகில்லையா மாமா? அடி வாங்க போகிற பாரு. நான் எப்போதும் ஒன்று இந்த மாதிரி சாரி கட்டி பூ வச்சு இந்த மாதிரி நான் உன்னை பார்த்து லவ் பண்ணேன் இல்லையா? காய்ச்சிட்ட போட்டு வந்து என்கிட்ட அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கன்ட்டு வந்து நிற்கலாம். அந்த நான் லவ் பண்ணேன். நான் அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ சின்ன பிள்ளை தரமாக விளையாட்டு தரமாக இருந்தீங்க, இப்போ அப்படி இல்லைல்ல. பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, சாரி கட்டுறீங்க. சரி நின்றுட்டே இருக்கவா? ஏன் மாமா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மாமா? சொன்னதை எத்தனை தடவை தான் சொல்ல, திருப்பி திருப்பி கேட்பீங்கன்னா? உங்களை பிடிக்காமலாம் உங்களை சுற்றி சுற்றி இருக்கேன். உங்கள் கூடவே எப்போ பார்த்தாலும். சரி முடிஞ்சது கோயிலுக்கு போகணுமா அப்படி? ஒரு வாரம் நந்தினி மாமா சொல்லிச்சு, நான் தான் பேச்ச கேட்கல. ஏன் நந்தினி? புரியுதுப்பா. புரிஞ்சதா மிஸ்ஸஸ்க்கு? நல்லாவே புரிஞ்சது. ஓகேவா? என் மாமாக்கு சந்தோஷம்னா எனக்கு ட்ரிபிள் ஓகே தான். அப்படியா? அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசையா? ஆமாம், அப்போ எனக்கு இருக்காதா? என் மாமா என்னை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளே பார்த்து பார்த்து செய்யுது. இப்போ நானும் வச்சுக்கணும்ல. மாமா கே சந்தோஷமா அதை நான் நிறைவேற்றலாம் எல்லாத்தையுமே தான். வச்சுக்குவீங்களா சந்தோஷமா? ம், வச்சுப்பேன். அப்போ அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் தான் முதல்ல பத்து கொடுக்க போறீங்களா? ஆமாம், அதெல்லாம் இல்லை மாமா. இருந்தாலும் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன், அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு மாமியார்ட்ட நான் பத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? அது எனக்கும் என் மாமியாருக்கும் உள்ள பிரச்சனை, அதை நான் பார்த்துக்குவேன். அதில் நீங்கள் தலையிடாதீங்க, சரியா? அப்படி எனக்கு தலையிடக்கூடாதா? அப்போ இனிமே உங்கள் பிரச்சனைக்குள்ளே என்ன கூப்பிட மாட்டீங்களா? அது கூப்பிடுவேன், சொன்னாலும் கூப்பிடுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அதுக்காக. மாமியார் சந்தோஷம் முக்கியம்ல எனக்கு. என் மாமா சந்தோஷம் முக்கியம், எங்கள் அத்தை சந்தோஷமும் எனக்கு முக்கியம்ல. அப்போ ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்துருவீங்க அப்படி தானே? மாமா உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் மாமா, அப்புறம் அத்தையும் பார்த்துக்கிறேன். ஆனால் அது எப்போல்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? சரிதான், அதை நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. அம்மா சொன்னாங்கல்லாம் இப்போ வரணுமா அவங்க வரட்டும், அப்போ நான் பார்த்துக்கிறவங்கள நல்லா கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்லாம். சரி நின்றுட்டே இருக்கேண்ணா, பாடுங்க பேசுவோம். என்னாச்சு எப்படி படுத்துறீங்களா? சும்மா தான். நீங்கள் அன்றைக்கி நான் இப்படி தானே படுக்க சொன்னீங்க, இழுத்து பிடிச்சி. அதுக்கு இப்போ தண்டனையா? ஆமாம், கொடுக்கணும்ல. சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், இல்லைல்ல. சந்தோஷமாக வச்சுக்குவேன், ஆனால் தப்பு பண்ணால் தண்டனையும் கொடுப்பேன், வாங்கிக்கணும்ல. பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் செய்யணும். நானும் வாங்கிக்கிறேன், வேண்டான்னு சொல்லல. ஆனால் இந்த பனிஷ்மெண்ட் வேண்டாமே. நான் தப்பு பண்ணும்போதெல்லாம் வேறு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல அதுக்கு. ம், என்ன கேட்க வரீன்னு எனக்கு புரியுது, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடிக்கடி தப்பு பண்ணுவேன், அதான் கேட்டேன். அதுக்கு தானே அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கல.
நீங்கள் அடிக்கடி தப்பு பண்ணுவீங்கன்னு. அப்போ லிஸ்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கோம். அதனால தான் அது கொடுக்கல. உஷாராக இருக்கீங்களா? ம், எதில் இருக்கணுமோ அதிலலாம் இருக்காதீங்க என்ன. என்கிட்ட உஷாராக இருந்து என்ன செய்ய? பொதுவான இடத்துல மற்றவங்க கிட்ட எப்படி உஷாராக இருக்கணுமோ அதெல்லாம் கோட்டை விட்டுருங்க. சரியா? என்கிட்ட மட்டும் என் விஷயத்தில் மட்டும் உஷாராயிருங்க. அது வந்து மாமா, நீங்கள் தானே சொல்லிக் கொடுக்கீங்க. அதான் உங்கள்கிட்ட இருந்து உஷாராயிக்கலான்னு ஒரு ட்ரைனிங். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் உஷாராயிட்டேன். சரிங்களா? சரிதான், ட்ரைனிங் எடுக்கிறவங்களும் சரி தான் என்கிட்ட. ஆனால் சேட்டை பண்ணுறீங்களா? தேவையில்லாத சேட்டை. அப்போல்லாம் என்ன சமாதானப்படுத்தணும் உஷாராகி. அதை விட்டுட்டு இதில் உஷாராகி என்ன செய்ய? ம், மாமா, எனக்கு ஒரு டவுட் மாமா. என்ன டவுட்லாம் கேட்குங்களா? என்ன விஷயம்? நம்ம விஷயத்துலேயே பொதுவான விஷயத்தில் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எதுக்காக அப்படி அத்தை சொன்னாங்க? என்ன சொன்னாங்க முதல்ல? குழந்தை பெற்றுக்கிறதுலாம் நந்தினியை தான் நான் முதல்ல எதிர்பார்க்கன்ட்டு ஏன் அப்படி சொல்லுதாங்க? அப்புறம் அன்றைக்கி கோயிலுக்கு பொங்கல் வைக்க வரல, அதை வச்சு சொன்னேன்னாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்க? அதுவா, அது நீ எனக்கு கோயிலுக்கு பொங்கல் வைக்க வர முடியாதுன்னு சொன்னலாம். எனக்கு லாஸ்ட் நாள் சொன்னல, அதை வச்சு சொன்னாங்க அம்மா. அதான் எதுக்கு அப்படி சொன்னாங்க? அதை வச்சு எப்படி சொல்ல முடியும்? அட்ட மக்கு +3 சௌமியா பவி இதையும் சொல்லி கொடுக்கலையா? இதெல்லாம் சொல்லலாம். எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்னு இது மட்டும் சொன்னாங்க. அண்ணன் என்னதான் சொல்லி கொடுக்க சொன்னானே தெரிய மாட்டேக்கு. அப்போ அண்ணன் நல்லா சொல்லிக் கொடுக்க சொன்னானுங்க. அப்போ அண்ணனுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்றுமே தெரிலன்னு. நான் சொன்னேன் எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு. அந்தால அவனுக்கு அவளுக்கு 2 இடத்துலையும் சொல்லி உனக்கு புரிய வைக்க சொன்னானு. எதுக்கு மாமா அண்ணன்கிட்டலாம் சொன்னீங்க? உனக்கு தெரியாதா? உங்கள் அண்ணனுக்கு எனக்குள்ளே எந்த சீக்கிரட்டும் இருக்காதுன்னு. பிறகு என்ன? அது நான் விளையாட்டுக்காக சொன்னேன், அவன் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டானு. ஏன்னா உங்கள் அண்ணன்களுக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும்ல, இல்லைன்னா அவனும் இருக்க மாட்டானுங்க. அப்புறம் நீயும் சந்தோஷமாக இருக்கணும்ல, தங்கச்சி சந்தோஷமாக இருந்தால் தான் அவனுக்கும் சந்தோஷம். அதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. சரி சொல்லுங்க. இப்போ அத்தைக்கு அப்படி சொன்னாங்க. அதை நீ உங்கள் அத்தைட்ட கேள. முடியாது, நான் எல்லாம் உங்கள்கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அத்தையே போய் கேளுன்னு சொன்னீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. சொல்லுங்கள். இதெல்லாம் மட்டும் கேளு. என்ன சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்ணிடு. சரி, அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்காதீங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? இந்த நீ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாங்கன்னா டேட்டு கேட்டுட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் கேட்காங்க தெரியுமா? அது வந்து கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்துருப்பாங்கல்லாம், சந்தோஷமாக இருப்பாங்கல்லாம். அந்நேரத்தில் அந்த டேட் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கல்லாம். அதனால் பார்த்து டேட்டை குறிப்பாங்க. அப்படி வந்து கல்யாண தேதிக்கு முன்னாடி அவங்க வந்து குளிச்சாங்க அப்படின்னா, அந்நேரம் அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா ஒரு வேலைக்கார உண்டாகலாம், குழந்தை உண்டாகலாம். அதுக்காக அப்படி சொல்லுவாங்க. நீ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தானே 3ஆவது நாள் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருந்தோம்ல கல்யாணத்தோட. அதனால அம்மா எதிர்பார்க்கலாம். அது அந்த 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துருப்பாங்கல்லாம். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை உண்டாகணும். நீ வேற குளிச்சுட்டல, அதனால அம்மா எதிர்பார்க்காங்க வான்ட்ட. அவங்க நேரம் அங்கெல்லாம் இருந்தாங்க 2 மாதமும் பாம்பேல. அதனால் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல, அதனால உன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேடு தெரிஞ்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். எதிரி கன்சீவ் ஆன ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க மாசமாக இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் பீரியட்ஸ் டைம் இந்த பொண்ணு அப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. டெலிவரி டைம் பக்கத்தில் வரும்போது அதை சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் வச்சோம்னா போமா. ஏன்ட்டில் கேட்காது, ஏன்ட்ட ஒன்றும் தெரியாது. உங்கள் அத்தரை போய் கேளு, என்னென்ன தெரியணுமோ உங்கள் அத்தரை போய் கேட்டுக்கா. அப்போ இப்போ என்கிட்ட சொன்னது எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த லேடிஸ்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன? அடிச்சு விடுவோம் பார்த்துக்கா. என்ன பேச்சு பேசியிருக்கேன் நீ? 3 இருக்குன்னு தெரியும் உனக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஓன்ட்டே நான் தப்பான அர்த்தத்தில் பேசியிருக்கேன்னு சொல்லு. அப்படி பேசியிருக்கேன்னா இதை பற்றி பேசியிருப்பேன். இல்லைன்னு சொல்லு. அது 2 நாளைக்கு முன்னாடி, அது நிச்சயம் பண்ண பிறகு. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்க மாட்டேன். நீனே கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்? அடிச்சு போய் பேசாதான்னு சொல்லியிருக்கேன். இப்போ லேடிஸ்ட்டு போய் கேட்டிங்கன்னா கேட்க ஊரே கிடையாது உனக்கு. ஊருக்கிட்ட குப்பை. எனக்கு நீ எப்போ கன்ஃபார்ம் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக, அதாவது டைரெக்டாக கேட்கல, கேட்டு பார்த்ததுனால தானே தெரிஞ்சுது நீ எவ்வளோ மக்கா இருந்தேன்னு. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும் அவன்கிட்ட. எடுத்துக்கணும் மொத்தக்காக. அப்போ இதெல்லாம் எப்படி தெரியும்? ஒன்றே மாதிரி எப்போதும் ஒன்றே நினச்சிட்டு ஒன்றும் தெரியாமல் இருந்தேன்னு வச்சுக்குவா. அப்புறம் எப்படி ஒன்று சந்தோஷமாக வச்சுக்கேன்? எப்படி அவங்கள குடும்பம் எடுத்தேன்? உனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கேன்? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ல. எப்படி பார்த்துக்கிறேன்? தெரிஞ்சால் தானே பார்த்துக்க முடியும். என்கிட்ட கேட்டு வந்து நிற்கியேன், முந்தைய வச்சு வந்து நிற்கலாம். அதை செய்யிட்டா இதை செய்யிட்டான்னு. அப்புறம் நான் எப்படி சொல்ல? அது நல்லதா இது கெட்டதான்னு பார்த்து எப்படி சொல்ல முடியும்?
நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சொல்ல முடியும். நான் கேட்டது இந்த விஷயத்த, இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு தான் கேட்டேன். மறமாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்தா இப்படி தான் கிண்டல் அடிச்சு பேசுவாங்க. அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதான். அது நீங்கள் எப்படி பேசுறீங்களோ பசங்க ஓப்பனாக பேசிடுவானுங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சவங்களும் சேர்ந்து பேசுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில டவுட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? பசங்களும் சேர்ந்தா இதை தான் பேசுவீங்களா? பட் அற மாட்டாங்க. இப்போது இதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போவாச்சும் ஜாலியாக கிண்டல் பண்ணும்போது அப்படி பேசுவாங்க. அதை வச்சு புரிஞ்சுக்கணும். புரியுதான்? 24 மணி நேரம் இதே பற்றி பேசுவாங்களா? மாமா, நீங்கள் அப்பாட்ட வந்து பொண்ணு கேட்டிங்களாண்ணா? எப்போ வந்து கேட்டீங்க? அதுவா, நீ இன்னைக்கு காலேஜ் போயிட்டு வந்து சொன்னலாம். அவன் வந்து அவன்கிட்ட இப்படி பேசினான்ட்டு அந்த ஆளை தான் யோசித்தேன். போய் கேட்கலான்ட்டு. ஆனால் மாமா என்ன சொல்லணும்னு எனக்கு ஒரே யோசனை. மாமா வேறு அன்றைக்கே சொல்லிட்டான், என் பொண்ணு கல்யாணத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தால உன்கிட்ட கேட்ட நீ தெரிலன்னு சொல்லிட்டான். யோசனையாகவே இருந்துச்சான். எப்படி வந்து கேட்க, மாமா ஒத்துக்கலன்னு என்ன செய்ய அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். இருந்தாலும் உங்கள் அண்ணன் 2 பேரும் சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்கள் அண்ணன் 2 பேரும் சொல்லிட்டானே, நாங்கள் போய் அப்பாட்ட போய் கேட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தால நீ நைட்டு சொன்னல கோவப்பட்டு, நாளைக்கு நான் காலேஜ் போக மாட்டேன் மாமா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக நீ நாளைக்கு போய் ஆகணும்னு சொன்னேன். நான் உன்னை காலேஜுக்கு அனுப்பிட்டு உங்கள் அண்ணன் 2 பேரும் வீட்டுக்கு வந்தானுங்க. வந்துட்டு உங்கள் அத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்தால மாமாட்ட பேசினானுங்க. மாமா ஃபோன் பண்ணி வீட்டில் இருங்கன்னு சொன்னேன். அந்தால மாமா இவனுங்க முதல்ல சொல்லலை டேரெக்டாக எனக்குன்னுட்டு பொதுவாக சொன்னானுங்க. என்ன சொல்லி கேட்டாங்க? அது என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கோம். பையன் நல்ல பையன், எங்கள் கூட தான் வேலை பார்க்கலாம், அதனால் கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டானுங்களாம். அதுக்கு மாமா என்ன சொல்லிச்சு, திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்களே, நான் என்னடா பண்ணேன், நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டேன், அதனால் இப்போ இப்படி வந்து சொல்கிறீங்களே அப்படி சொல்லிட்டு. அப்படியே சொல்லிச்சு அப்பா. அப்போ யார் இந்த மாப்பிள்ள? அப்போ அப்பா ஒத்துக்கலையா அண்ணன் சொன்னதுக்கு? அது உங்கள் அண்ணன் 2 பேரும் கேட்டானுங்க, இப்போ மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்களா, அங்கே பேசி முடிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு. அதுக்கு மாமா நான் பேசலடா, ஆனால் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா. அந்தால இவனுங்க சரி கேட்டுச்சு மாமா, யாருடா அது அப்படின்ட்டு. அந்தால இவனுங்க சொல்லிட்டானுங்க, என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டானுங்க. அந்தால மாமா கேட்டுச்சா யாருன்னு புரியாமல். அந்தால உங்கள் மாமியார்ட்ட கேட்டோடனே மாமியார் சொல்லிட்டாங்க, உன் மருமகன் தானே. அந்தால எங்கள் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்தால எங்கள் மாமா என்ன சொல்லிச்சு, அந்த துறையை தான் நான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன், என் பொண்ணு அவங்களுக்கு தான் கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் என் தங்கச்சி வந்து கேட்கவே இல்லை இவ்வளோ நாளாக. சார் வந்த உடனே எதிர்பார்த்தேன் கேட்பாங்கன்னு, கேட்கலையே, நான் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அண்ணன் என்ன வேலை பார்த்தானு தெரியுமா, எனக்கு கால் பண்ணிட்டு அப்போ ஒத்துக்கவே இல்லைடா, நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிற, ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்துட்டப்பான், பேசி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானுவேன். டென்ஷன் ஆகிட்டு எனக்கு. அந்தால கிளம்பி வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மாமா ஃபோன் வாங்கி பேசிச்சான், எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்ட்டு. அந்தால நான் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு, மாப்பிள்ளை பார்த்துட்டேன்டா, சரி நீ வந்த பிறகு தான் கல்யாணம், எப்போன்னு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு புரியலையா முதல்ல. சரி மாமா அப்போ ரெடி பண்ணுங்க, நான் வரேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் 2 பேர் சொன்னானுங்களா, மாமா என்கிட்ட சொல்லிச்சு, நீ டேட் எப்போன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ கல்யாணம் வைப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. நான் புரியாமல், நீங்களே பார்த்த டேட்டு குறிங்க, நான் வரேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். உங்கள் அண்ணன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் அண்ணன் தான் திட்டினானு, மாமா சொல்கிறத ஒழுங்காக கவலிடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் மாமா சொல்லிச்சு, டேட்டு நீ தானடா சொல்லணும், எப்போன்னு சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் என் மாமா ஹாப்பி ஆகிட்டாங்களா? என்ன எவ்வளோ சந்தோஷம். அந்நேரம் நீங்கள் இல்லை, உங்கள் அண்ணன்கிட்ட கேளுங்க 2 பேரும் அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா. நான் உங்களை உடனே பார்க்க வரணும்னு நினச்சேன், ஆனால் விட மாட்டேன்ட்டானுங்க. பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன்டா, ஒரே ஒரு டைம் காலேஜில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். உங்கள் அண்ணன் 2 பேரும் விடவே மாட்டேன்ட்டானுங்க. எவ்வளோ ஆசையாக இருந்தது உங்களை பார்க்க தெரியுமா. நான் பொங்கலுக்கு ஊருக்கு வந்துடலாம், அப்போவே மாமா எதிர்பார்த்துருக்கு தெரியுமா. அம்மா போய் கேட்பாங்க, உன்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நான் தான் அம்மாட்ட சொல்லலைல்ல, அதுக்கு தான் அம்மாவும் கேட்டிருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் பொண்ணு பார்த்துருக்கேன்னா சொன்னாங்க. நான் தான் சொல்லவே இல்லையே, அதனால தான் அம்மாவும் வெயிட்டிங் மாமாவும் வெயிட்டிங்.
நான் மாமாவுக்கு தெரியாது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னுட்டு. மாமாவா நினச்சிருக்கு சரி நம்ம தங்கச்சி பையனை கொடுத்தா தங்கச்சி நல்லா பார்த்துக்குவா அப்படின்ட்டு. அதனால் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே மாமாவுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் மாமாட்ட சொன்னேன், மாமா நீங்கள் போய் கூப்பிட்டு அம்மா போய் பஸ் ஏற்றிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அப்பா வேறு மாப்பிள்ளை பார்த்துருந்தா இப்படியே விட்டுருவீங்களா நீங்கள்? அப்படியே பார்த்துட்ருப்பாங்க என்ன யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டுன்ட்டு. இதுக்கு தானே நான் 5 வருஷம் அங்கே போய் உட்காந்துட்ருக்கேன். வந்து தூக்கிட்டு போயிருக்கேன். தூக்கிட்டு போயிருப்பீங்களா? ம், அப்போ ஓடி போயிருப்பேன் மாமா. ஓடி போகிறாங்க ஆளை போய் தூக்கிட்டு போய் மும்பையில் ஒரு நாள் வச்சுருப்பேன். வச்சுருந்து மறுபடியும் உங்கள் அத்தை கொண்டு ஒப்படைச்சிட்டு மரியாதையை உங்கள் மருமகளை கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கீங்களோ அன்னைக்கு நான் வாரேன், அது வரைக்கும் உங்கள் மருமகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் என்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணுறோமோ அன்னைக்கு கூப்பிட்டு போவேன். உங்கள் மாமா முக்கியம் இல்லை. ம், அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படலாமா? படக்கூடாதுல்ல. எதுக்காக தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னேன்னா உங்கள் மாமா பொண்ணு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, அதனால் கூட்டிகிட்டு போகிறேன். திருப்பி உங்கள் அத்தை கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு காரணம் என்ன? கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாதுல்ல. உங்கள் மாமாவும் கெட்ட பேர் வரும்ல. இதே இது உங்கள் அத்தை கொண்டு ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோ, எங்கள் மாமாவுக்கும் கெட்ட பேர் வராதுல்ல. எங்கள் மாமாவை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். இப்போ எங்கள் மாமாவுக்கும் கெட்ட பேர் வராதுல்ல, எனக்கும் கெட்ட பேர் வராதான், எங்கள் அம்மாவுக்கும் கெட்ட பேர் வராது. கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அம்மாவுக்கும் கெட்ட பேர் மாமாவுக்கும் கெட்ட பேர். ஏன்னா நீ சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்க, இங்கே தான் வர்றியா, அப்போ அம்மாவை தப்பாக பேசுவாங்க, அப்புறம் மாமாவையும் தப்பாக பேசுவாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியல, அதுக்கு தான் அங்கேயே அனுப்பி வச்சுட்டான் அப்படி சொல்லுவாங்கலாம். மாமாவை தப்பாக பேசுவாங்கலாம். அப்புறம் நானும் என்னையும் தப்பாக பேசுவாங்க, மாமா பொண்ணையே கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு. அது கேவலம் தான். இப்போ என்ன சொல்லுவாங்க, மாமாவை தங்கச்சி பையனுக்கே கட்டி கொடுத்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க. என்னையும் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தான் சொல்லுவாங்க. தப்பாக வராதல்ல. சூப்பர் மாமா. மாமா எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்கீங்க என்ன மாமா? ஏன் மாமா? ஓ மாமாலாம் யோசிக்கணும்லாம். சரி ரொம்ப நேரம் பேசியாச்சு, என் மைண்டே சேஞ்ச் பண்ணிட்டீங்க எப்படி தானே? இந்த கதையெல்லாம் இன்றைக்கே கேட்கணும். எதுக்காக உங்களை கூப்பிட்டு வந்தேன் சொல்லுங்கள்? எப்போ எந்த கதையும் பேசிகிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்க நேரம் அதை கேட்கலாம்லாம், அதை கேட்காம எப்போ எது கேட்காங்க பாரு. மரமுண்டா எவ்வளோ ஊழப்படுத்திருக்கீங்க. எவ்வளோ நேரம் தான் நான் தாங்குவேன்? தாங்கணும். நான் காலைல வரைக்கும் இப்படி தான் படுப்பேன், தூங்குவேன். தாங்கிக்கிறோமா? பாடுங்க, நாளைக்கு காலைல வரைக்கும் பாடுங்க சரிங்களா? சரி அப்புறம் என்ன என்ன ரெடியா எப்படி பால் குடிச்சுக்கிட்டோமா? அது நல்லா ஆறி இருக்கும். 6:30 வரைக்கும் கதை கேட்டிருக்கீங்க. எப்போதும் பேசிகிட்டே இருக்கணும், அது ஒரு சந்தோஷம் உனக்குன்னு. ம், ஆமாம். சரி ஒரு வாரத்துக்கு சேர்த்து ரெடியாக இருக்கீங்களா இல்லையா? ரெடி தான். எப்போ ரெடி? எப்போவா ரெடியா? அப்புறம் ஏக்கு இவ்வளோ பேச்சு? ஏக்கு இவ்வளோ பேச்சுங்க?